சொன்னை அழைக்கிறார். பாவ ஜீவியத்தை நீ பற்றிடுவாயோ இன்னும் பரிகரிப்பார் பாவத்தையும் சாபம் மரணத்தையும். சொன்னை அழைக்கிறார். இன்ப சத்தம் களாயோ இன்னமுமே தாமதமே தட்சண்ய நாளிதுவே. இன்னமுமே தாமதமே தட்சண்ய நாளிதுவே. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேளைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு யோவான் 9ஆம் அதிகாரம் வசனங்கள் 24 முதல் 38 வரை. தியானத்தின் தலைப்பு, கண்கள் திறக்கட்டும். அவர் என் கண்களை திறந்திருந்தும் அவர் எங்கே இருந்து வந்தவர் என்று நீங்கள் அறியாதிருக்கிறது ஆச்சரியமான காரியம் என்றான். யோவான் 9ஆம் அதிகாரம் வசனம் 30. பிறவி குருடனாகிய அவனுக்கு பிச்சை கேட்க மாத்திரமே தெரியும். பெற்றோர் உட்பட எவரும் அவனை ஒரு பொருட்டாகவே எண்ணுவதில்லை. அவனது கண்களை இயேசு திறந்தார், அவ்வளவுதான். அவனது வாழ்வே மாறியது. எந்த சமுதாயத்தில் அவன் பிச்சை எடுத்தானோ அங்கேயே திரும்பி வந்தான். இதுவரை அவனை திரும்பி பாராதவர்கள் இப்போது அவனை பிடித்து கேள்வி கேட்டார்கள். யூதருக்கு பயந்த அவனது பெற்றோரே அவனை தனித்து கைவிட்டனர். ஆனால் ஏதோ ஒன்று அவனை உந்தி தள்ளியது. இயேசுவை கிறிஸ்து என்று அறிக்கையிடுபவன் ஜெப ஆலயத்திலிருந்து தள்ளப்படுவான் என்பதை கேள்விப்பட்டிருந்தும் அவன் பயப்படவில்லை. நீ அவனுடைய சீஷன் என்று அவனை திட்டிய போதும் அவன் இயேசுவை உறுதியாக அறிக்கையிட்டான். பிச்சை எடுத்து கொண்டிருந்த ஒரு பிறவி குருடனுக்கு இந்த அறிவும் துணிவும் எங்கிருந்து வந்தது? ஆண்டவர் நம்மை கண்டார், தொட்டார், மாற்றினார் என்பதை நாம் யாவரும் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் அதன்பின் நமது வாழ்விலே நடந்தது என்ன, நடப்பது என்ன? இந்த மனுஷன் தன் புது வாழ்வை உணர்ந்தான், அதை அனுபவித்தான், இயேசுவை அறிய ஆரம்பித்தான். அவனுடைய குருட்டு கண்கள் மாத்திரமல்ல, ஆவிக்குரிய கண்களும் திறந்தன. இயேசு தேவனிடத்திலிருந்து வந்தவர். தேவ பக்தியுள்ளவன் தேவனுக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு தேவன் செவி கொடுப்பார் என்று பரிசேயருக்கு போதிக்கத்தக்க அறிவும் துணிவும் அவனுக்கு எங்கிருந்து வந்தது? பார்வை மட்டும் போதுமென்று இருந்திருந்தால் இவ்வளவும் நடந்திராது. பார்வையடைந்த அந்த வினாடியிலிருந்து அவன் ஆண்டவரை அறிகிற அறிவிலே வளர ஆரம்பித்திருந்தான். அது அவன் வாழ்க்கையிலே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது. நாம் எந்த அறிவிலே வளருகிறோமோ அந்த வழியில்தான் வாழ்வில் மாற்றம் ஏற்படுகிறது. எந்த வகையில் மாற்றம் வருகிறதோ அதுவே நம் வாழ்வில் வெளிப்படுகிறது. எதிர்ப்புகள் மத்தியிலும் உறுதியாய் நின்ற அவன் இயேசுவை நேரிலே கண்டான். அவனுடைய மாம்ச கண்கள் மாத்திரமல்லாமல் அவனுடைய இதய கண்களும் திறக்கப்பட்டன. ஆனால் நமது மாம்ச கண்கள் ஏற்கனவே பார்வை உள்ளதாக இருந்த போதும் ஏன் நம்மால் இயேசுவை காண முடியவில்லை? அவரை அறியும் அறிவில் வளர முடிவதில்லை. இந்த புதிய ஆண்டிலே கண் சொருகி போன குருடரை போல இராதபடி நமது ஆவிக்குரிய கண்களையும் திறக்கும்படி நம்மை ஒப்புவிப்போமாக. அவரை அறிகிற அறிவிலே வளர்ந்து அவரை நமது வாழ்வில் வெளிப்படுத்துவோமாக. தைரியமாக இயேசுவே ஆண்டவர் என்று அறிக்கை செய்வோமாக. ஜெபம் செய்வோமா? அன்பின் தேவனே, எங்கள் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படாததால் குன்றி போயுள்ள எங்கள் வாழ்வை உயிர்ப்பியும். ஆமேன்.